வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். மேக்ஸில் ப்ளஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க, மைனஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, மல்டிப்ளை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் டிவைட் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் பார்ப்போம். 2 + 3 = 5. இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி ஷஃபிள் பண்ணி போட்டாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி வரணும், ரிசல்ட் கரெக்டாக வரணும். ரிசல்ட் கரெக்டாக வரும்போது சைன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த 2 + 3 = 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2வை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு 3யை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போது 2 = 5 இந்த பக்கம் இருக்கா. ஸோ நான் அப்படி போட்டுட்டு 3யை மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ ரிசல்ட் நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கணும். 2ன்னு கிடைக்கணும்னா +3 எந்த பக்கம் போனால் என்ன ஆகும், -3ஆக மாறணும். ஸோ 5 - 3 தான் 2. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸாக மாறிடுச்சு. ஸோ அதுதான் ப்ளஸ்ஸு மைனஸாக மாறுறது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 3 -3 இருக்குது, -3 இருக்கா. -3 இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ -3 = 2 ஏற்கனவே இந்த பக்கம் இருக்குது. ஸோ 5 இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது. அப்போ நான் இந்த பக்கம் கொண்டு போது என்ன ஆகுது, -5ஆக மாறுது. அப்போது 2 - 5 = -3. ஸோ அப்போது இங்கே +5ஆக இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது -5ஆக மாறிடுது. ஸோ அது இன்னும் சொல்லப்போனால் இப்போ பார்த்திங்கன்னா 5 × 2 = 10. இப்போ பார்த்திங்கன்னா 5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 நமக்கு கிடைக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த 5ஐ இங்கேயே வச்சுக்கிறேன். 5ஐ இங்கேயே வச்சுட்டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் 2 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 10 நான் போட்டேன். ஏற்கனவே 10 நான் இங்கே போட்டேன். ஸோ 2ஐ இந்த பக்கம் கொண்டு போகும்போது 10 2 என்ன ஆப்ரேஷன் பண்ணால் 5 கிடைக்கும், டிவைட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ 10ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்குது. ஸோ இப்போது மல்டிப்ளை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைடாக மாறிடுச்சு. ஸோ மல்டிப்ளை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் டிவைடாக மாறிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், 10/2 = 5. 10ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 5. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10ஐ இங்கே வச்சுக்கிறேன். ஸோ 10ஐ இங்கே வச்சுட்டு 5ஐ அந்த பக்கம் இருக்குது அப்படி போட்டேன். 2ஐ நான் இந்த பக்கம் கொண்டு போகணும். 2ஐ இந்த பக்கம் கொண்டு போகும்போது டிவைடு இந்த பக்கம் டிவைடாக இருக்கிறது இந்த பக்கம் மல்டிப்ளை ஆனால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த 10 நம்ம ரிசல்ட் கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும், 2ஐ அந்த பக்கம் மூவ் பண்ணும்போது டிவைடு மல்டிப்ளையாக மாறிடுது. ஸோ இதுதான் இங்கே டிவைடு மல்டிப்ளையாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷனில் தான் இந்த மாதிரி கான்செப்ட் இயங்குது. ப்ளஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் ப்ளஸ், டிவைடு மல்டிப்ளை, டிவைடு மல்டிப்ளை. ஸோ இந்த பேசிக் ஆப்ரேஷன்லேருந்து நீங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. Thank you.